சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய் வாடா. ஏய் ஏய் வாடா. புரியவனா? ஏய் விடுடா. ஏய் வாடா. ஏய் ஓ வாடா. விடுடா டேய். ஏய் வாடா மாமா. ஏய் 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 எங்கடா ஓடுற? ஏய் நில்றா. ஏய் ஓடாத. ஏய் நில்லு ஓடாத. ஏய் 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 நீங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போங்கடா. ஏய் நீங்க அப்படி போங்க. வாடா. ஏய் வாடா. ஏய் ஐயோ ஏய் யாரா? டேய் அண்ணன் தானே கூப்பிடுறாரு. ஐயோ இந்த நேரம் பார்த்து கூப்பிடுறாருடா. ஐயோ அண்ணா. டேய் இப்ப அங்க என்ன நடக்குது? அண்ணா பாத்ரூம் போகணும்னு சொன்னானே, நாங்களும் அவனை அவுத்து விட்டோம், தப்பிச்சு ஓடிட்டானே. டேய் 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 முட்டா பசங்களா, எதுக்குடா இப்ப அவனை அவுத்து விட்டீங்க நீங்க? அவன் மட்டும் இப்ப தப்பிச்சிட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் கூண்டோட போக வேண்டியதான் உள்ள. புடிங்கடா, ஓடி போய் தேடி கண்டுபிடிச்சு புடிங்கடா அவனை. அண்ணா இப்படி பேசிட்டே இருந்தா எப்படிண்ணே? போனை கட் பண்ணுங்க, அவனை பிடிச்சி நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேண்ணே. டேய் வாடா. சீக்கிரமா தேடி தொலைங்கடா. இவனுங்களை நம்பி விட்டா இப்படி தப்பிக்க விட்டுட்டானுங்களே. அந்த ஈஸ்வர் மட்டும் தப்பிச்சிட்டானா நேரா வீட்டுக்கு போய் சரஸ்வதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவானே. அதுக்கப்புறம் நாம தான் சண்முகத்தை கொலை பண்ணோன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருமே. அப்புறம் சந்தேகமே வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டா நம்மளுக்கு ஜெயிலுக்கு தான். ஐயோ பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வளர்ந்துகிட்டே இருக்குதே.